வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குது. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது பச்சை பயிர், அதாவது பாசி பயிர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால இதன் மூலமாக மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்றாக இந்த பச்சை பயிர் இருக்குது. சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள், சாலட்கள் என பல உணவுகளை தயாரிக்கிறதுல பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ எல்லா நாட்கள்லையுமே நம்ம பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் பச்சை பயிரை சேர்த்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பருப்பில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கு. ஏன்னா கொலஸ்ட்ரால் நமக்கு அதிகமாக இருக்கும் போது ரத்த நாளங்களில் கொழுப்புகளுடைய அந்த மாதிரி அடைபாடு இருக்கும்பொழுது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ குறிப்பாக பிபி ப்ராப்ளம் நமக்கு இருக்குது அப்படின்னா நரம்புகளில் இறுக்கம் ஏற்படும் போது ரத்த ஓட்டம் சரியாக இதயத்திற்கு செல்லாது. அதனால தான் நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கொழுப்புகளையும் அந்த பிபி ப்ராப்ளத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதன் மூலமாக இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைக்கிறதுக்கு, ஃபாஸ்ட்டாக குறைக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைவாக திருப்தியாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். அதாவது நம்ம பச்சை பயிரை சாப்பிட்டாலே மற்ற உணவுகளை சாப்பிட்டது போல ஒரு ஃபீல் கிடைக்கிறதால அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொண்டு உடல் எடை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதனால் நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட முயற்சிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுடைய உடல் எடை குறையும். ஏன்னா உடல் எடை குறையணும்னா முதல்ல அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கணும். மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்முடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு எனர்ஜியாக, ஆற்றலாக மாற்றி கொடுத்து நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது. செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். ஒருவேளை உங்களுக்கு செரிமானம் சார்ந்த குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கீங்கன்றது அர்த்தம். அதே போல் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க, தண்ணீர் போதுமான அளவுக்கு அருந்தாமல் இருக்கீங்கிறது அர்த்தம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அது பச்சை பயிர் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை பச்சை பயிறு தடுக்கும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பருப்பு சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கிறதால இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் போது செரிமானமான உணவுகளை போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயற்கையான முறையில் வெளியேற்றப்படும். எந்த விதமான குடல் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை, செரிமானமின்மை, அஜீரணமின்மை, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை நம்ம உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிறு. பச்சை பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அப்படின்றதால சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய, குறைவாக இருக்கக்கூடிய இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்ட உடனே நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தாது, கண்ட்ரோல் தான் பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்க வைக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயா
டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரையினுடைய அளவு வெளியிடுமே ரத்தத்தில், தவிர ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பச்சை பயிர் அதிகரிக்காது, கண்ட்ரோல் தான் பண்ணும். அதனால் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, முன்னாடியே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே பச்சை பயிரை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட தான் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுகிறது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்க்கக்கூடிய போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இரும்பு சத்தையுமே கொடுக்கும். மேலும் இது இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. அதனால ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிகப்பணுக்கள் இதில் எதுவுமே குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துங்க. ஸோ குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஜிங்க் சத்து கிடைக்கும் போது, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தெல்லாம் கிடைக்கும் போது, பச்சை பயிர் அந்த சத்துக்கெல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும். அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகாதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, ஜுரம், அதாவது இந்த காய்ச்சல் பிரச்சனை, தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு வராது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த செல்களை வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கும், ஒருவேளை சேதம் அடைஞ்சிருந்தா அதை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பச்சை பயிர்ப்பில் வந்து பார்த்தோம்னா பயோட்டின் இருக்கு. இது வந்து நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஒரு முக்கியமான விட்டமின் அப்படின்றது அர்த்தம். அதனால நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும், முடிக்கும் ஊட்டச்சத்து கிடைக்கும். அதாவது நம்மளுடைய சருமத்தில் கரும் புள்ளிகளோ, கண் கருவலியங்களோ, முகப்பொருட்களோ எதுவுமே இருக்காது, தோல் சுருக்கம் கூட இருக்காது, மின்னக்கூடிய சருமம் பளபளப்பாக நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல முடி வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய, கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே முடி வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறதால முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை, பொடுகு தொல்லை இது எதுவுமே தலைமுடியில் இருக்காது. உடல் சூட்டை குறைப்பதற்கு பச்சை பயிர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ கோடை காலத்தில் உடல் சூட்டால நம்ம எல்லாம் மிகவும் அவதிப்படுறோம். நமக்கு நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக தேவை. அதனால நீங்கள் வந்து உடல் சூட்டை குறைக்கணும்னா பச்சை பயிர் எடுத்துக்கலாம். கோடை காலங்களில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் மணத்தக்காளி கீரோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூட்டை குறைச்சிக்கலாம். இது வந்து குவியல் மற்றும் மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உடல் சூட்டால நமக்கு ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் வந்து கடுமையான மலச்சிக்கல், அதையும் குணப்படுத்துறதுக்கெல்லாம், உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, அந்த உடல் சூட்டை ரெடியூஸ் பண்ணி நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கு. நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஞாபக மறதி இருக்கிறவங்க, மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இருக்கிறவங்க, பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சார்ந்த மரபியல் சார்ந்த நோய் இருக்கிறவங்களாம் பச்சை பயிரை வந்து நம்ம வந்து கீரையோட சேர்த்து சாப்பிடணும். குறிப்பாக வல்லாரை கீரையோட சேர்த்து சாப்பிடும் போது ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிறு, வல்லாரை கீரைலாம் கொடுக்கும்போது சிறு வயதிலிருந்தே மூளை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எதிர்காலத்தில் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் இருக்காது. மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள், ரத்த ஓட்டம் மிகச் சிறப்பான அளவில் பாயும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். ஸோ நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிரையும் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு அதற்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.